அவர் ஏற்கனவே சுனிதாங்கிற ஒரு நடிகையை திருமணம் செஞ்சாரு. காதல் திருமணம் தான். அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு. ஆனா, இந்த நடிகர்கள் மட்டும் திடீர்னு மெய் மறந்துருவாங்க. எதனால? ஏன்னா, இன்னொரு நடிகையை கட்டி பிடிப்பாங்க. இந்த கட்டி பிடிக்கும்போது அது நடிப்புன்னு நெனச்சிருந்தா பிரச்சனை இல்ல. அது மூளை என்ன செய்யும்? வழக்கம் போல. அந்த மாரி இருக்கும். அவங்க 2 பேரும் அவளுக்கு பரவால்ல. சரி, நமக்கு ஒருத்தன் நடிகர் கிடைச்சிட்டாரு. பரவால்ல. அவன் கல்யாணம் ஆனாலும் பரவால்ல. தப்பு இல்லன்னு நெனைக்கிறவங்க அவங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ராணின்னு ஒரு நடிகையோட அவர் உறவா இருக்காரு, போறாரு, லிமிட் 2ல இருக்காருன்னு எனக்கு தெரியுது. திடீர்னு ஒரு நாள் இந்த பத்திரிகையாளர்கிட்ட சொல்லும்போதே, அந்த ஆளு மும்பை ஏர்போர்ட்ல அவள கூட்டிட்டு இறங்க ஆசை நாயகியோட நிறைய இறங்குறாரு. உடனே கேட்கறாங்க, ஆமா நான் இவள கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி உனக்கு ஒரு நான் கற்பு கரைச்சி கண்ணையுமே தான் இருப்பேன்னு சொன்னா, வீட்டில் உட்காந்துக்குமா, எதுக்கு சினிமா உட்கார்ற? இப்போ எத்தனை டேரக்டர் கிடக்கு தெரியுமா? ஏன்டி லூசாடி நீயே, சினிமா நான் சொன்னதை நீ கேட்கணும், என்ன மயத்துக்கு நடிக்க வந்த, இப்படி எத்தனை பேர் மானக்கேட கேட்டிருக்காங்க டேரக்டர். நான் கண் கூட பார்த்தேன். இதை ஏம்மா இந்த காட்சி நடிக்கிறா இருந்தா 2 லட்ச ரூபாய் சம்பளம் கூட ஒன்று தரேங்கிறாரு. எப்படி வசதி இல்லைன்னா டூப் வச்சு எடுத்துடுவேன். பின்னாடி திருப்பி நிக்க வச்சு கை காலை மட்டும் கிளாக்கியா? அதெல்லாம் இருக்குங்க. அப்படி நிறைய நடந்திருக்கு. இவன் என்ன நினைப்பா, சரி 2 லட்சம் சரி பரவாயில்ல, புருஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நடிக்கிற நடிகைகள் இருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு வேறு ஆகிறது காரணம் பொருளாதாரம். பெரும்பாலும் பொருளாதாரம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு சினிமா விமர்சகரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு பைல்வான் ரங்கநாதன் நிகழ்வில் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நலமா சார்? ஆமா. உடலும் உள்ளமும் நலம் தானா? ஆமா, உடலும் உள்ளமும் நலமா இருந்தா தான் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வர முடியும். உடல் சரியில்லைன்னாலும் வர முடியாது, உள்ளம் சரியில்லைனாலும் நம்முடைய மூளை வேலை செய்யாது, அதனால பேச முடியாது. ஸோ உடலும் உள்ளமும் நலம்தான். ஒரு பாலிவுட் நடிகர் கோவிந்தானு, அவரு மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு நடிகையோட தொடர்பு அப்படின்ற செய்தி அதுவும் பூதாகரமா பேசப்பட்டிருக்கு. அதை பத்தி அவர் ஏற்கனவே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் கோவிந்தா ஒரு 5 வருஷம். அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அழகானவர், கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ராஜேஷ் கண்ணா மாதிரி இருப்பாரு. அவரும் பல வெற்றி படங்கள் நடித்தாரு. அவர் ஒரு அரசியல்வாதியோட மகன். அவர் ஏற்கனவே சுனிதாங்கிற ஒரு நடிகையை திருமணம் செஞ்சாரு. காதல் திருமணம் தான். அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு. ஆனா, இந்த நடிகர்கள் மட்டும் திடீர்னு மெய் மறந்துடுவாங்க. எதனால? ஏன்னா, இன்னொரு நடிகையை கட்டி பிடிப்பாங்க. இந்த கட்டி பிடிக்கும்போது அது நடிப்புன்னு நினைச்சிருந்தா பிரச்சனை இல்லை. அது மூளை என்ன செய்யும்? வழக்கம் போல. அந்த மாதிரி இருக்கும். அவங்க 2 பேரும் அந்த ஃபீலிங் இருக்கதா செய்யும். அந்த கெமிஸ்ட்ரி இருக்கும். அவளுக்கும் அது இருக்கும். சரி ரைட்டு, நம்மள அந்த கட்டி அணைக்கும் போதே அந்த இது நிஜமானது செயற்கையானதுன்னு 2 பேருக்குமே தெரியும். கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்குற காட்சி எல்லாம். ஆமா. அந்த இப்போ ஒரு பெண்ணை தொடும்போதே அந்த ஸ்பரிசம் அந்த உணர்வு. ஆமா, இவன் நல்லதா தொடுறானா கெட்டதா தொடுறான்னு தெரியும். அதாவது பேட் டச் குட் டச்னு சின்ன பசங்களே சொல்றாங்கல்ல, அது தொடக்கூடாத இடங்களை தொடக்கூடாது. கை இப்படி பட்டாலும் அந்த தெரியும். இந்த வைப்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா, இவன் குழந்தைய தூக்குறான் தெரியும். அதே மாதிரி இவன் இல்ல, இவன் வேற மாதிரியோட எண்ணத்தோட தொடுறா, வக்கரமான எண்ணம் இருக்குல்ல, அது இருக்கு. அந்த டச்சில் இருக்கு. அதனால தெரியும் போது அவளுக்கும் தெரியும். 2 பேரும் சரி ரைட்டு லிவிங் எல்லாமே முடிஞ்சிருக்கும். அப்போ சரி நாம கல்யாணம் பண்ணானே. அப்போ இந்த நடிகருக்கு கோவிந்தாவுக்கு என்ன நினைக்கணும்னா, சரி நமக்கு ஒரு புருஷன், நமக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, நம்ம குழந்தை இருக்கா, மறந்துடுவான். சரி, உணர்ச்சி பீரிட்டு கிளம்புற நேரம் 10ஓட 11ன்னு சொல்லி நினைச்சு அவன் பழகுவான். ஆனா ஒய்ஃபுக்கு தெரியுமா, இவன் நமக்கானவன், என் புருஷன் எனக்கு மட்டும்தான். ஆமா, பாடுறாங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்கள் பெண்கள். மனைவி பெண்டாட்டிங்கிற மட்டும் அவளுக்கு அதுக்கு இருக்கும். அவளுக்கு பரவாயில்ல, சரி நமக்கு ஒருத்தன் நடிகர் கிடைச்சிட்டாரு, பரவாயில்ல, அவன் கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, தப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க அவங்க.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில ராணின்னு ஒரு நடிகையோட ம். அவர் வந்து உறவா இருக்காரு, போறாரு, லிவிங் டுகெதர்ல இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது. ம். திடீர்னு ஒரு நாள் இத பத்திரிகையாளர்கிட்ட சொல்லும்போதே, அந்த ஆளு மும்பை ஏர்போர்ட்ல அவள கூட்டிட்டு வந்து ஆசை நாயகியோட. இறங்குறாரு. உடனே கேட்கறாங்க, ஆமா நான் இவள கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. உண்மை. இனிமே விவாகரத்தா, ஜீவனாம்சமாங்கிறது கோர்ட்ல கீட்ல தெரிஞ்சா தெரியும். இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி சுனிதா வாழ்றாங்களாங்கிறதும் போக போக தெரியும். எப்படின்னா, ஒரு நடிகரை விட்டு ஒரு நடிகர் இன்னொரு நடிகை ம். மலருக்கு மலர் ம். வண்டு போல தாவறதும் இயற்கை. ம். அதே மாதிரி புருஷன் சரியா கவனிக்கல, ம். பேமானி ம். வேற மாதிரி இருந்துச்சுன்னா ம். ஓடுற கேஸ்களும் உண்டு. ம். இது இந்த பக்கம் அகிலோட பொண்டாட்டி ஓடி போயிட்டா. ம். அங்க கோவிந்தா வந்து இன்னொருத்தியோட வச்சுக்கிட்டான். ம். இது வந்து சினிமால சகஜம். இதுல கூட ஒரு கேள்வி இருக்கு. பெரும்பாலும் எல்லா துறையும் கவனிக்கப்படுற துறையா இருக்கிறதுல, சினிமா துறை மேல எல்லாருடைய கவனமும் இருக்கு அப்படின்றதுனால இந்த கேள்வி வருதான்னு நான் கேட்கிறேன். ஆமா. எல்லா இடத்துலயும் இது ஏங்க வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க. ம். அதாவது வரம்பு கோட்டு கீழ இருக்கவங்களும் இப்படித்தான். ம். ஏன்னா அது நம்ம பேச முடியாது. மற்ற துறையிலயும் அது இருக்கு. மருத்துவரா இருக்கு இருந்தாலும் சரி, அரசியல்ல இருக்கு. மருத்துவ துறையிலும் இருக்கு. இருக்கு. எல்லா துறையிலும் இருக்கு. ஏன் எம்எல்ஏ பொண்டாட்டி வேற ஒருத்தனோட வாழலையா? ஏன் எம்எல்ஏ ஒரு நடிகை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்தலையா? அவங்க கிட்ட இல்லாத வசதியா, வீடா, வாசலா, சொத்தா, பினாமியா? நடிகை கல்யாணம் பண்ணிட்டு அவ என்ன பண்ணிட்டா, இவர் காசு கொடுத்தாரு முதல்ல சிங்கப்பூர்ல உட்காந்துருக்கா. ஆனா கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ம். ம். மணிகண்டன் ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ ம். மந்திரியா கூட கொஞ்ச நாள் இருந்தாரு. அந்த மாதிரி நிறைய அதாவது நடிகை, நடிகர்ங்கிறதுனால அது பெருசா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ம். வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் இது இருக்கு. ம். அது வெளியே தெரியறது இல்ல. இவங்க வெளிச்சத்துல இருக்கிறதுனால நமக்கு தெரியுது உடனே. ஆனா இந்த இதே நடிகர் நடிகையுடைய சினிமா காட்சிகளை நீங்க சொல்லக்கூடிய காட்சி வருது இல்லையா, அதெல்லாம் ஒரு வரைமுறைப்படுத்த முடியாதா? இப்படிதான் சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு, அப்புறம் ஏங்க எது கண்டுபிடிக்கிற என்னத்த காட்சி, முட்டு கொடுக்குற வரைமுறைப்படுத்துறது? காட்சி? அதுவே அவன் இங்க ஏஎஸ்எஸ் 38 கொடுக்குறாங்க, யுஏ கொடுக்குறாங்க, யூ கொடுக்குறாங்க. அப்படி தரவாரியா வச்சிருந்தாங்க. ம். இப்போ ஓடிடி வந்த பிறகு அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. எல்லாம் நடக்குது. அதாவது உறவு காட்சிகளை அப்படியே காட்டல. மற்றபடி எல்லாம் காமிக்க தான் செய்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் போய் எங்க போய் ரெகுலேட் பண்றது? ம். ஒரு வரைமுறை வைக்கணும் இல்லையா? இப்ப என்னத்த இன்னொருத்தர் வர ஐயா, நான் என்ன புரிதலுக்காக கேட்கிறேன். இன்னொருத்தருடைய மனைவி நடிகையாக இருக்காங்க, இன்னொருத்தருடைய கணவர் நடிகராக இருக்காங்க. 2 பேரும் நெருங்குற மாதிரியான காட்சிகள்ல கொஞ்சம் கவனமா கையாளணும் இல்லையா ஒரு இயக்குனர், சினிமா துறையை சார்ந்தவங்க? ஏங்க ஒரு இயக்குனருடைய கடமை, அவன் என்ன நினைச்சானோ, என்ன நினைச்சு கதை எழுதினானோ, அதை ஸ்க்ரீன் பிளேல ஸ்க்ரீன்ல கொண்டு வரணுங்கிறது அவருடைய கடமை. சரி. இப்போ ஒரு கிஸ் அடிக்கணும், முத்த காட்சி. உருண்டு புரளணும்னா உருண்டு புரளணும். அதுல நடிகை தான் முக்கியமே தவிர இன்னொருத்தொண்ணும் பொண்டாட்டினா, ஏம்மா நீ வீட்டே உட்காந்துக்குமா, நான் உன்னை கூப்பிடல, நான் வேற ஒருத்தையை போட்டு விடுவேன். இதான் உண்மை. ம். ம். அப்படி உனக்கு ஒரு நான் கற்பு கரசி கண்ணையுமே தான் இருப்பேன்னு சொன்னா, வீட்டுல உட்காந்துக்குமா, எதுக்கு சினிமா உட்கார்ற? இப்படி எத்தனை டேரக்டர் கேட்டிருக்க தெரியுமா? ம். ஏன்டி லூசாடி நீயே, சினிமா நான் சொன்னதை நீ கேட்கணும், என்ன மையத்துக்கு நடிக்க வந்த, இப்படி எத்தனை பேர் மானக்கேட கேட்டிருக்காங்க டைரக்டருங்கிறது நான் கண் கூட பார்த்தேன். நடிகைகளை. நடிகைகளை அந்த நடிகைகள் என்ன மறுப்பு சொன்னாங்களா இதுக்கு பதிலுக்கு? இல்லை சார், நான் வசதி இல்லை நடிக்க வந்தேன். அப்படியா? ஏய் ஒரு 500 கொடுத்து அனுப்பியா, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு கதை. சின்ன சின்ன நடிகைகளுக்கு. ஆமா, பெரிய பெரிய வெளிச்சம் புகழ பெற்ற நடிகைகள் இருப்பாங்களே, டாப் நடிகைகள், அவங்க அவங்ககிட்ட வந்து, ஏம்மா இந்த காட்சியில் நடிக்கிற இருந்தா 2 லட்ச ரூபாய் சம்பளம் கூட ஒன்று தரேங்கிறாரு ப்ரொடியூசர். எப்படி வசதி? இல்லைன்னா டூப் வச்சு எடுத்துக்கிடுவேன். பின்னாடி திருப்பி நிக்க வச்சு கை காலை மட்டும் கிளாட்டியா? அதெல்லாம் இருக்குங்க. அப்படி நிறைய நடந்திருக்கு. இவன் என்ன நினைப்பா, சரி 2 லட்சம் சரி பரவாயில்ல, புருஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நடிக்கிற நடிகைகள் இருக்காங்க. பணத்துக்காக. ஆமாம். இந்த பணம் இருக்கு பார்த்தீங்களா, பாதாளம் வரைக்கும் பாயும். எம்எல்ஏவை ஜெயிச்ச எம்எல்ஏவை அங்கிருந்து விலகி வேற ஒரு கட்சியில சேர வைக்கும். ஆமா, பார்த்துட்டே இருக்கோம். அதனால அரசியல்வாதிகளும் அப்படித்தான், இவங்களும் இப்படித்தான். இதுல மாற்றமே கிடையாது. நிறைவான கேள்வியா? காசேதான் கடவுளடா. அது கடவுளுக்கும் தெரியுமா பாட்டு இருக்கேன். ஐயா, நான் இன்னும் அதை நிறைவான கேள்வியோட முடிச்சிருவோம். நம்ம திரைத்துறையில வளர்ந்து வந்திருக்கக்கூடிய நடிகைகள், இன்றைக்கு வளரக்கூடிய நடிகைகள், வளர்ந்து உச்சம் தொட்ட நடிகைகள் இருக்காங்க இல்லையா, இவர்களுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுவதற்கும் இதுதான காரணமா? அதாவது ஒரு நடிகருடைய மனைவி நடிகையா இருக்கும் பட்சத்துல
திருமணத்துக்கு பிறகு நடிக்காம இருந்துடணும், பிரச்சனையே வராது. ரொம்ப நல்ல சொல்யூஷன். அப்படி இல்லைனா ஆமா. ஏன்னா இந்த நடிகைக்கு நடிகரை பத்தி தெரியும். 4, 5 பேரோட முத்தம் கொடுக்க வேண்டியிருக்கும், உருண்டு உருள வேண்டியிருக்குன்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்றாங்க. ஆனா அவனுக்கு பொண்டாட்டி வேற இடத்துல போகக்கூடாது, நியாயமா இருக்கணும், நமக்கு விசுவாசமா இருக்கணும், நிறுத்திடுவான். நடிக்காத, நான் நடிச்சதே போதும் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில நேரத்துல அவருக்கு மார்க்கெட்டுலாம் போயிடும். கணவருக்கு. ஆமா. இந்த நடிகை நடிக்க வேண்டியிருக்கும். அப்போ கூஜா தூக்கிட்டு பேசாம இருக்க வேண்டியது. இதுவே திருமணத்திற்கு பிறகு சில நடிகர்கள் பிரிந்து வாழ்வதற்கு பிரதான காரணமா இருக்கு இல்லையா? விவாகரத்து வரைக்கும் போறது. திருமணத்திற்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு விவாகரத்து ஆகுறதுக்கு காரணம் வந்து பொருளாதாரம் தான். நடிகைக்கு பெரும்பாலும் பொருளாதாரம் தான். சினிமால வாய்ப்பு இருக்கும் போதே நிறைய சொத்து சேர்த்து வச்சிருவாங்க. சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியல் தொடங்கிடுவாங்க, ஹோட்டல் வாங்கிடுவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா. ஆமா. அப்புறம் ஏதாவது சொத்து ப்ராப்பர்ட்டியா இருக்கு கெஸ். நான் என்ன அசட்டா. சொல்றேன், அந்த மாதிரி ஆட்கள் ஆ. விவாகரத்து செய்ய மாட்டாங்க. இவன் இனிமே மார்க்கெட்டு போயிடுச்சு, இனிமே அவ்வளோதான்னா, டேய் நான் நடிக்கிறேன், என் இஷ்டம், பேசாம வீட்டில் உட்காந்து சாப்பிட்றியா, இல்லையா கிளம்பிட்டு இரு. இது விவாகரத்துக்கு இன்னொரு காரணம். வீட்டோடு கணவனா இருக்கணும். இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. எல்லாத்தையுமே அதாவது நைட்டு 12 மணிக்கு நடிக்க போவாங்க, சரக்கு போட்டு படுத்துவோம். ஒன்று சொன்னா புரிஞ்சுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.